நீ கொஞ்சம் தூரம் போயிட்டு வா, நான் இங்கே நிக்கிறேன்னு சொன்ன மாதிரி டயர் ஒரு பக்கம் பஸ் ஒரு பக்கம்னு தன்னந்தனியா பிரிஞ்சு வந்துடுச்சு. அழகா ஒரு பாட்டு எழுதுனாங்க, ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு, அதுதான் மக்களோட முடிவு. இந்த டுபாக்கூர் பாட்டு மாதிரி இந்த டுபாக்கூர் பஸ்ஸும் கொஞ்சம் மிஸ் ஆயிருந்துச்சுன்னு வைங்களேன், இதுவும் மக்களோட முடிவு தான். லைட் இல்லாத பஸ், ஷவர் வசதி கொண்ட பஸ், ஓடும் போதே ஓட்ட வழியா இறங்கக்கூடிய வசதி கொண்ட பஸ், படிக்கட்டு இல்லாத பஸ், பிரேக் இல்லாத பஸ், ஃபுட்போர்ட்ல டோர் தொங்கக்கூடிய வசதி கொண்ட பஸ் என உங்க ஆளு வடிவேல் அவர்கள் சொன்னது மாதிரி பூரா குப்பை லாரிகளா இறக்கி வச்சிருக்காங்க. அப்பேற்பட்ட இந்த குப்பை லாரியை தான் ஓசியில கொடுக்குறோன்னு பெருமையா பீத்தி தெரியறாங்க. நேற்று ஒரு உடன்பரப்பு, அதாவது ஒரு அம்மா என்னன்னா ஒரு வீடியோவை ட்விட்டர்ல ட்வீட் போடுறாங்க. அதாவது என்னன்னா யூபியில ஒரு தகர டப்பால மக்கள் எல்லாத்தையும் ஏத்திட்டு போறாங்க. அதாவது அந்த ஊர்ல அதான் பஸ். அதுக்கு அடுத்த சீன்லயே ஒரு ட்விஸ்ட வச்சாங்க பாருங்களேன். அது என்னன்னு பார்த்தா நம்ம ஒரு தமிழ்நாடு பஸ் லிப்ஸ்டிக் போட்ட நம்ம ஒரு குப்பை லாரியை தூக்கி போட்டிருக்காங்க. பாத்தீங்களா, நார்த் இந்தியா பஸ்ஸஸ் கம்பேர் பண்ணும்போது நம்ம ஒரு தளபதி எவ்வளவு அழகான அருமையான பஸ்ஸஸ் எல்லாம் விட்டுருக்காருன்னு. அதாவது மேடம், அந்த டப்பா வேணான்னு தான் நாங்க இந்த டப்பாவுக்கு ஓட்டு போட்டோம். ஆனா இங்கேயும் அதே டப்பாவை தான் நீங்க கொடுத்துருக்கீங்க. அப்ப எந்த டப்பாவுக்காக நாங்க உங்களுக்கு ஓட்டு போடணும் மேடம்? ஏன்னா நம்ம ஒரு சூப்பர் டீலக்ஸ் நிமிஷத்துக்கு நிமிஷம் குப்பை லாரி டப்பான்னு சொல்றியே அப்படின்னு நினைக்காதீங்க. இது நான் யூஸ் பண்ண வார்த்தை கிடையாது, அவங்க ஆள் வடிவேல் அவர்கள் யூஸ் பண்ண வார்த்தை. அதுக்காக பயந்துட்டு யூஸ் பண்ணாமலாம் இருக்க மாட்டேன். உண்மையிலே நம்ம ஊர் டப்பாக்கள் எல்லாம் குப்பை லாரி தான். அந்த டப்பாவுக்கு ஓட்டு போட்டனாலதான் இன்னைக்கு டயர் கலந்து நடு தெருவில் நிக்கிறோம். அதுதான் தமிழ்நாட்டு மக்களோட தலையெழுத்து.